மத்தவங்களுக்குலாம் வேற வேற கலர்ஃபுல்லான டைட்டில்ஸ்லாம் இருக்கும். பட் உங்களை வந்து கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்றாங்க. அது somebody has given that name இல்ல അങ്ങനെ How do you feel? complete How do you feel? I can say it's அதுக்கு முன்னாடி ஒரு கூட incomplete that is typically no no seriously complete actor ஒரு ஆளு கொடுத்த பேர் தானே. இப்போ சூப்பர் ஸ்டார் தானே என்ன that is some ஒரு films எல்லாம் ஹிட் ஆகும்போது somebody will give a name. So like அதோட ஒரு வெப்சைட்டுக்காக they created it. Even I was against that. They said nothing is complete. Then you should leave from this. So they have given the name. ஒரு ஆக்டருக்கு வந்து இட்ஸ் எவ்ரி டே இஸ் a new day இல்ல உங்களுக்கு தெரியுமே. And he is expecting more and more ஒரு ஆக்டிங் பண்றதுக்கு ஒரு 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 what you can call ஒரு ஸ்டேஜோ ஒரு ஃபிலிமோ they are expecting something new always. So அதனால கம்ப்ளீட் ஆக்டர் நல்ல வாக் கரெக்ட். சரி, இந்த கம்ப்ளீட் ஆக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு விஜயா கார்டன்ல மஞ்சள் விரிஞ்ச பூக்களோட ஒரு ஷாட்டுக்கு நான் வந்து அசிஸ்டண்டா வந்தேன். அசோக் குமார் சார் ஞாபகம் இருக்கா? விஜயா ஆமா நாங்க 2 பேரும் வந்தோம். இப்போ நீங்க கம்ப்ளீட் ஆக்டர். ஓகே மெமரி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. 84 to 86ல நீங்க 80 films நடிச்சீங்க. How is it humanly possible? எப்படி முடிஞ்சது உங்களால? ஒரு 1 yearல 36 films. அதான் எப்படி அது? இட்ஸ் அதெல்லாம் வந்து ஃபுல் films அல்ல. films இருக்கு சிலப்போ ஒரு 5 days work. Like you said, பத்மராஜன் ஒரு நாள்ல ஒரு சாங் முடிக்கும். ஆமா. So we used to finish Malayalam films 16 daysல பண்ணிருக்கேன், 20 days, 25 days because we used to work like that. ஆமா. எப்பவுமே கார்ல தான் இந்த ஷூட்டிங்ல இருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு அப்புறம் டப்பிங் தியேட்டர்ல ரீல் சேஞ்ச் பண்ணும்போது தூங்கிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி டிராவல் பண்ணி முன்னாடி ஸ்டேஜ்ல எல்லாம் அப்படித்தானே ஆளுங்க. அவர் ஒரு டிராமா കഴിഞ്ഞ நிறைய பேர் சொல்லியிருக்கேன். they'll sleep there, from there they'll go to another set. அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? இவ்ளோ ஹார்டா வர்க் பண்ணும்போது அம்மாவோட ஃபீலிங் எப்படி இருந்தது? என்ன சொன்னாங்க? ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிருக்காங்களா? மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். yeah definitely அது வந்து அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. but we have to work. See, this is like I enjoy working. adana some people whenever you feel a boredom then you should stop acting illa your professional ஒரு boredom வந்தால் so every day is a new day. அதான் நான் சொல்றேன். நீங்க யங் 20ஸ்ல சினிமாக்கு வந்துட்டீங்க. வந்ததுல இருந்து இதே மாதிரி 36 படம் எல்லாம் ஒரு வருஷத்துல எல்லாம் பண்ணிருக்கீங்க. நம்ம நார்மல் லைஃபை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா எப்போவாது? அந்த ஃப்ரீடம்லாம் இல்லையே. ஒண்ணுமே பண்ண முடியல because I am enjoying this and this is a part of இல்ல നമ്മുടെ ഒരു പ്രൊഫഷന്റെ ഒരു but we are enjoying all these aspects of your life through films. இப்போ I love to travel in a bus. முடியல but I have done எத்தனையோ டிராவல் பண்ணிருக்கேன் பஸ்ல. ட்ரெயினில் போன சீன் இருக்கு இல்ல, ஒரு ஆள ஆக்ஷன் ஒரு ஃபைட் பண்றது ஆல் என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் பட் இட் இஸ் we are presenting it to the world but we are enjoying. இப்போ தெரியாம we are enjoying. இப்போ ஒரு சைக்கிள் I love to ride bike இல்ல, இப்போ I cannot do it but ஏதாவது சினிமால ஒரு பைக் ஓட்டும்போது I am satisfied. So nature is giving all the என்னென்ன வேணும் through some media. So ஒரு படத்துல வந்து பைக் ஓட்டினா ஒரு வருஷம் பைக் ஓட்டின மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறேன். திருப்தி உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா திருப்தி, ஒரு ஏக்கத்தை விட திருப்தி, கண்டென்ட்மெண்ட் தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு.